ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரை சட்னி தான் செய்கிறத பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயிலு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்ததுக்கப்புறம் 2 கொத்து கறிவேப்பிலை, 3 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. 6 பல்லு பூண்டு, 20 சின்ன வெங்காயம். நம்ம அரைக்க தானே போகிறோம், அதனால சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை 1, 2 அரிஞ்சு சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரையை வந்து பொரித்து அலசி 1, 2 அரிஞ்சு சேர்த்திக்கோங்க. தண்ணியில் எதுவும் தெளிக்க வேண்டாம், அந்த சூட்லேயே நல்லா சுண்டி போயிடும். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு அரைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு புளி சேர்த்திக்கோங்க. லைட்டாக புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காவை திருவி சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு கலக்கி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.